ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். மார்ச் 2, 2025 படி என்னென்ன நியமனங்களில் யார் யார் பதவி வகிக்கிறாங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்தியாவின் முதல் குடிமகன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 52, ஆர்டிக்கல் 52 தான் குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. தற்போது உள்ள இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னா திருமதி திரௌபதி முர்மு அவர்கள். குடியரசுத் தலைவருக்கு அடுத்து துணை குடியரசுத் தலைவர் தான் பெரிய ஆள். அப்போ துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பிரிவு என்னன்னா பிரிவு 63. தற்போது உள்ள துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா திரு ஜெகதீப் தங்கர் அவர்கள். இவங்களுக்கு அடுத்து பிரதமர் ஒருவர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டரை பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பிரிவு 75. தற்போது உள்ள இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ், பிரதமரின் கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு 78. அடுத்தது அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் உள்ள சட்ட சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஒரு பதவி தான் அது. சட்ட ரீதியான சிக்கல்களை, இப்போ அட்டார்னி ஜெனரல்னால் இந்திய அளவில் உள்ள கவர்மெண்ட்டுக்கு எதிரான வழக்குகளுக்கெல்லாம் இவங்க தான் வந்து வாதாடுவாங்க. இப்போ நீங்கள் ஜெய்பீம் படம் தமிழில் பார்த்துருப்பீங்க. அந்த ஜெய்பீம் படத்தில் அட்வொகேட் ஜெனரல்னு ஒருத்தர் வருவாங்க. அட்டார்னி ஜெனரல்னால் மத்திய அளவில் உள்ள பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்காக வருவாங்க. அட்வொகேட் ஜெனரல்னால் ஸ்டேட் லெவலில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக, சட்ட ரீதியான சிக்கல்களை தீர்ப்பதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு பதவி. அட்டார்னி ஜெனரல்னால் இந்தியாவுக்கு வருவாங்க, அட்வொகேட் ஜெனரல்னால் மாநிலங்களுக்கு வருவாங்க. இப்போ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்கள பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பிரிவு என்னென்னா 76. தற்போது உள்ள அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா திரு ஆர் வெங்கடரமணி அவர்கள். அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு என்னென்னா பிரிவு 124. இவங்களை நியமனம் செய்யக்கூடிய ஆள் குடியரசுத் தலைவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை நியமனம் செய்வாங்க. இப்போ தற்போது உள்ள சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்னா ஜஸ்டிஸ் திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள். அடுத்தது காம்ப்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல், மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். நம்மளோட இந்தியாவுடைய அனைத்து வரவு செலவுகளையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் சிஏஜி ஆஃப் இந்தியா. அவங்கள பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பிரிவு 148. தற்போது உள்ள சிஏஜி ஆஃப் இந்தியா யாருன்னா திரு கே சஞ்சய் மூர்த்தி அவர்கள். அடுத்தது அட்வொகேட் ஜெனரல். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அட்டார்னி ஜெனரல்னால் இந்திய அளவில் உள்ள சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்காக இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். இங்கே அட்வொகேட் ஜெனரல் மாநில உயர்நீதிமன்றங்களில் இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா அப்போது வாதாடுறதுக்காக கவர்மெண்ட் சார்பாக வரக்கூடியவங்க தான் இந்த அட்டார்னி ஜெனரலும் அட்வொகேட் ஜெனரலும். மத்திய அளவுலனா அட்டார்னி ஜெனரல், மாநில அளவுனா அட்வொகேட் ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு அவங்கள பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு என்னென்னா 165. இப்போ தற்போது உள்ள அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னா திரு PS ராமன் அவர்கள். அடுத்ததாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், நம்மளுடைய உயர்நீதிமன்றம், மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யாருன்னா தற்போது திரு KR ஸ்ரீராம் அவர்கள். ஒவ்வொரு உயர்நீதிமன்றங்களுடைய தலைமை நீதிபதியை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு என்ன அப்படின்னா 216. உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு தான் 214. அடுத்ததாக தலைமைச் செயலர் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு. நம்மளுடைய தமிழ்நாட்டின் மாநில தலைமைச் செயலர் யாருன்னா 50வது மற்றும் தற்போதைய தலைமைச் செயலர் யாருன்னா திரு என் முருகானந்தம் அவர்கள். அடுத்ததாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது அரசியலமைப்பு பிரிவுகளில் வந்து சொல்லப்படாதனால இது அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு. இதனுடைய தற்போதைய தலைவர் யாருன்னா திரு வி ராமசுப்ரமணியம் அவர்கள். அவர் தமிழகத்தை சேர்ந்தவர். அடுத்தது நம்மளுடைய மாநில மனித உரிமைகள் ஆணையம், தமிழக மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யாருன்னா திரு S மணிக்குமார் அவர்கள். அடுத்தது
தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்க்க போகிறோம். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா திரு ஞானேஷ்குமார் அவர்கள். 26வது மற்றும் தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையர். தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா திரு ஞானேஷ்குமார். நம்ம எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பிரிவு என்னன்னா பிரிவு 324லேருந்து பிரிவு 329 வரைக்கும் வந்து இந்திய அரசியலமைப்பு பிரிவில் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. 324னா தேர்தல் ஆணையம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. 326ல் நம்ம வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஓட்டிங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து தமிழ்நாடுல தலைமை தேர்தல் அதிகாரின்னு சொல்கிறாங்க. அங்கே தலைமை தேர்தல் ஆணையர் இந்தியாவுக்குன்னா தமிழ்நாடுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் ஆஃப் தமிழ்நாடு. தற்போது உள்ள தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாட்டின் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னா திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள். அடுத்ததாக முக்கியமான ஒன்று நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக்னா டெஃபினிஷன் என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது திட்டக்குழுக்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 கொண்டு வரப்பட்டது. இந்த நிதி ஆயோக் குழுவுடைய தலைவர் எப்போவுமே சேர்பர்சன்றவங்க அப்போதைக்கு உள்ள பிரதமர். தற்போது யார் வந்து பிரதமராக இருக்காங்களோ அவங்க தான் இந்த நிதி ஆயோக்குடைய தலைவராக இருப்பாங்க. சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் இப்போ தற்போது யாருன்னா மோடி அவர்கள். துணைத் தலைவர் யாருன்னா சுமன் பேரி. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னா BVR சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்தது செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதனுடைய தலைவர் யாருன்னா சேர்பர்சன் துஹின் காந்தா பாண்டே. இந்த செபி என்ன பண்ணுன்னா பங்குச்சந்தைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அடுத்தது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். நம்மளுடைய ISROவுடைய சேர்பர்சன் தலைவராக யார் இருக்காங்கன்னா திரு V. நாராயணன் அவர்கள். அடுத்தது DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதோடைய தலைவர் யாருன்னா சமீர் V. காமத். அடுத்ததாக UPSC, மத்திய பணியாளர் தேர்வாணையம். அதனுடைய தலைவர் யாருன்னா மிஸ்ஸஸ் பிரீத்தி சுதன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் மிஸ்ஸஸ் பிரீத்தி சுதன். அடுத்தது நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் சேர்பர்சன் தலைவர் யாருன்னா திரு SK பிரபாகர் அவர்கள். அடுத்ததாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர், தற்போதைய கவர்னர் யாருன்னா திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக இன்னும் ஒரு சில முக்கியமான நியமனங்களை பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.